வாழப்பாடி அருகே ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் கோவிலில் 6ஆம் நாள் ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் திருக்கோவிலில் சஷ்டி திதியை முன்னிட்டு 6ஆம் நாள் ஆஷாட நவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவர் மற்றும் உற்சவர் அம்பாளுக்கு பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் ஆதிவராகி அம்மன் வண்ண மலர்களால் மற்றும் தேங்காய் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பின்பு சிறப்பு காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனையடுத்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசித்து வழிபட்டனர். நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் அன்னை ஆதிவராகி திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாமல்ல அன்னை ஆதிவராகி அம்பிகையினுடைய பரிபூர்ண திருவருள் துணை கொண்டு அன்னையினுடைய இன்றைய தினம் ஆஷாட நவராத்திரி 6ஆம் நாளிலே அம்பிகைக்கு விசேஷமான தேங்காய் பூக்களால் அலங்காரமானது செவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து அன்பர் பெருமக்கள் சிறப்பான முறையிலே தரிசனம் செய்து இல்லாமல் அம்பிகை திருவருள் பெற்றனர். மேலும் அதனைத் தொடர்ந்து அம்பிகைக்கு சிறப்பு யாகசாலையினுடைய வழிபாடு இதுகாரும் 12 காலங்கள் யாக வேள்விகள் எல்லாம் நடைபெற்றது. மேலும் தினம்தோறும் அம்பிகை மாலையிலே அபிஷேகம் நடைபெற்று அம்பிகைக்கு மண்டகப்படியிலே வசந்த மண்டப தீபாராதனை செய்துவிட்டு வசந்த மண்டபத்திலே இருந்து அம்பிகை யாகசாலைக்கு எழுந்தருளி யாகசாலையிலே அம்பிகைக்கு மகா வஸ்திராகுதி திரவியாதி பூர்ணாகுதியானது அம்பிகையின் முன்பாக நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அம்பிகைக்கு யாக ரட்சையிடுதல் என்று சொல்லக்கூடிய யாகமை சமர்ப்பித்து அம்பாளுக்கு அங்கே விசேஷமாக தூபதீப ஆராதனாதிகள், சோடசோபசாரங்கள், மந்திர புஷ்பம், சதுர்வேதம், திருமுறை விண்ணப்பங்கள், ராக தாள கீர்த்தனைகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு அம்பிகைக்கு நிறைவு தீபாராதனை செய்து அம்பிகை யாகாலயம் வலம் வந்து யாகாலயம் முன்பாக இருந்து அம்பிகை மூலாலயத்திற்கு முன்பாக வந்திருந்து அம்பிகைக்கு மங்கள ஆரத்தியானது எடுக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அம்பிகை மீண்டும் வசந்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய அம்பிகைக்கு முன்பாக மகா தீபாராதனை செய்து இன்றைய தினம் அம்பிகைக்கு 6ஆம் நாள் 12ஆம் காலத்தினுடைய யாகசாலை பூஜைகள் அனைத்தும் நிறைவுற்று நிறைய அன்பர் பெருமக்கள் கலந்து கொண்டு மாலை வேளையிலே லலிதா திருசதி குங்குமார்ச்சனை தாய்மார்கள் அவர்களது கையாலே குங்குமார்ச்சனை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டனர். மேலும் இதே போன்று வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை வழிபாடுகள் நடைபெறுகின்றது. அனைவரும் கலந்து கொண்டு இல்லாமல்ல ஆதிவராகி அம்பிகை திருவருள் வேண்டியும் குருவருள் பெற வேண்டியும் அன்போடு பிரார்த்திக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி.